வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அலகு 9 கொக்கு நிற்கும் குளக்கரை என்ற அலகில் அடைமொழி அறிவோம் என்ற பாடப்பகுதி. இந்த பகுதி மொட்டு மற்றும் மலர்நிலை குழந்தைகளுக்கானது. வாங்க பார்க்கலாம். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் டீச்சர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் டீச்சர். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம் டீச்சர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். சரி, நாம இப்போ ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமே. என்ன பாட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்பேன், நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? கேட்கட்டுமா? நம்ம இந்த பூக்கள் காய்கறிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்போமே, அந்த இடம் எது? ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜா? வாவ். மார்க்கெட். மார்க்கெட். தோட்டம். சரி, நான் என்னோட கேள்வி மாத்திக்கிறேன். பூக்கள் காய்கறிகள் எல்லாம் வந்து செடியில வளர்த்துற இடம். தோட்டம். தோட்டத்தை பத்தி பாடலாமா? எங்க தோட்டத்துக்கு யார் யாரெல்லாம் நண்பர்கள் வந்தாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாடலாமா? சரி, பாடலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தோட்டத்தை பத்தி பாட்டு பாடலாமா? நான் இப்போ ஒரு மாதிரி பாடி காமிப்பேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே ராகத்துல நாம பாடலாம். பிடிக்கலைன்னு சொன்னா நீங்க பிடிக்கலைன்னு சொல்லணும். நம்ம ராகம் வந்து மாத்திக்கலாம். சரியா? பாடட்டுமா? எங்க வீட்டு தோட்டத்துல மயில் பிடிக்கலையா? பிடிக்கவே இல்லையா? சரி, மாத்தி பாடலாமா? எங்க வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது. இது பிடிச்சிருக்கா? இதுலயே பாடலாமா? சரி, நான் பாடுவேன். நான் பாடுறத கேட்டுட்டு நீங்க பாடுவீங்களா? முதல்ல ஒரு 4 வரி மட்டும் நான் பாடி முடிச்சிட்டுமா? பாடி பார்க்கணுமா? நீங்க கவனிப்பீங்களா? சரி. எங்க வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது. 4 வரி பாடுவேன்னு சொன்னேன். சரி, நீங்க என் கூடவே பாடுறீங்களா? சரி, அப்போ ஒரு வரியாவே பாடலாம். சரியா? எங்க வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது. எங்க வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது. அழகு மயில் வந்தது. அழகு மயில் வந்தது. அதன் நீளமான கழுத்து. நீளமான கழுத்து. அதன் வண்ண வண்ண தோகை. அது வண்ண வண்ண தோகை. அது நடனம் ஆடுவது வெகு அழகு. அது நடனம் ஆடுவது வெகு அழகு. பிடிச்சிருக்கா? சரி, அடுத்தது யார் வந்தாங்கன்னு பார்க்கலாமா? எங்க வீட்டு தோட்டத்திலே கிளி வந்தது. எங்க வீட்டு தோட்டத்திலே கிளி வந்தது. ஒரு கிளி வந்தது. ஒரு கிளி வந்தது. அதன் வளைந்த சிவப்பு மூக்கு. அது வளைந்த சிவப்பு மூக்கு. அதன் பசுமை நிற இறகு. அது பசுமை நிற இறகு. அது அக்கா பேசுவது வெகு அழகு. அது அக்கா அக்கா பேசுவது வெகு அழகு. அடுத்தது யார் வந்தாங்கன்னு பார்க்கலாமா? எங்க வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது. எங்க வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது. குள்ள வாத்து வந்தது. குள்ள வாத்து வந்தது. அதன் தட்டையான மூக்கு. தட்டையான மூக்கு. அதன் குட்டையான கால்கள். அது குட்டையான கால்கள். அது குவாக் குவாக் கத்துவது வெகு அழகு. அது குவாக் குவாக் கத்துவது வெகு அழகு. அருமை 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 குழந்தைங்களே, பாட்டு ரொம்ப அழகா பாடுனீங்க. சரி, யாரெல்லாம் வந்தாங்க? மயில், கிளி, வாத்து. இன்னும் நிறைய நண்பர்கள் கூட வருவாங்க தோட்டத்துக்கு. சரியா? சரி, நம்ம தோட்டத்துக்கு மயில் வந்துச்சு இல்லையா? அந்த மயில் எப்படி இருந்துச்சு? கழுத்து. நீளமான கழுத்து. அந்த கழுத்து எப்படி இருந்துச்சு? நீளமா.
கழுத்து. அதனுடைய தோகை எப்படி இருந்துச்சு? வண்ண 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 தோகை. அந்த மயில் அழகா இருக்கா? இப்படிதானே இருக்கும். அந்த மயில் அழகா இருக்கா? சரி, அடுத்தது யாரு வந்தாங்க? கிளி எப்படி இருந்துச்சு? வளைஞ்சிருந்துச்சு. அப்புறம் எப்படி இருந்துச்சு? பச்சையா இருந்தது. எது பச்சையா இருந்துச்சு? கிளியுடைய ரெக்கையெல்லாம் பச்சை நிற இறகு இருந்துச்சா? சரி, அடுத்தது யார் வந்தாங்க? வாத்து. அந்த வாத்து எப்படி இருந்துச்சு? தட்டையான மூக்கு. தட்டையா இருந்துச்சு, கால்கள் குட்டையா இருந்துச்சு. அப்புறம் குள்ள வாத்து எப்படி இருந்துச்சு? குள்ள வாத்து. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நீளமான கழுத்து, வண்ண வண்ண தோகை, பச்சை நிற இறகு, குட்டையான கால்கள். ரோசினி சொன்னாங்கல்ல, என்ன சொன்னீங்க? வளைந்த மூக்கு, சிவப்பு மூக்கு. இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது கழுத்து அப்படின்னு சொல்லாம நீளமான கழுத்துன்னு சொன்னோம் இல்லையா? மூக்குன்னு மட்டும் சொல்லாம வளைந்த மூக்கு, சிவப்பான மூக்கு, வெறும் ரெக்கை அப்படின்னு மட்டும் சொல்லாம பச்சை நிற இறகு. சரியா? சொன்னோம் இல்லையா? குள்ள வாத்து, வெறும் வாத்துன்னு சொல்லல, குள்ள வாத்து இப்படி சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி பேருக்கு முன்னாடி நம்ம சேர்த்து சேர்த்து சொல்றோம் இல்லையா? குள்ள, பெரிய, பச்சையான, சிவப்பான, நீளமான, குட்டையான, இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடிய சொற்களை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? அடைமொழி. அதுக்கு என்ன பேரு? அடைமொழி. அந்த அடைமொழியோட சேர்த்து சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம பேசுறதே அழகா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். சரியா? நம்ம பேசி பார்ப்போமா? இப்போ இந்த அடைமொழி சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சரி, நான் ஒரு வண்ணம் சொல்லுவேன். கருப்பு, சிவப்பு, பச்சை, நீலம், இந்த மாதிரி ஒரு வண்ணங்கள் நான் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வண்ணத்துல நம்ம வகுப்பறையில என்ன பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? அப்படி சொல்லும் பொழுது அந்த பொருளோட பேருக்கு முன்னாடி அந்த வண்ணத்தை சேர்த்து சொல்லணும். சரியா? இப்போ ஆரம்பிக்கலாமா? எப்படின்னு புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெள்ளை அப்படின்னு சொன்னோம்னா வாத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளை வாத்து, இந்த மாதிரி சேர்த்து சொல்லணும். அடைமொழி சேர்த்து சொல்லணும். இந்த விளையாட்டு விளையாடலாமா? சொல்லட்டுமா? முதல்ல என்ன சொல்லலாம்? கருப்பு. வாவ், முடி. கரும்பலகை. கருப்பு காகம். காகம். வேற என்ன இருக்கு கருப்புல? சொல்லுங்க. பொட்டு இருக்கா? கருப்பு பொட்டு, கருப்பு காகம். அப்படி என்ன சொன்னீங்க? கருப்பு முடி. கரும்பலகை. சரியா? கரும்பலகை. அடுத்தது நான் ஒரு வண்ணம் சொல்ல போறேன். யாராவது ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கணும். யார் வர போறா? நீங்க வரீங்களா? சிவப்பு வண்ணம். கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, எல்லாமே சிவப்பு வண்ணத்துல நிறைய இருக்கே. என்னென்ன இருக்கு ஒவ்வொன்றா சொல்றீங்களா? சொல்லுங்க. சிவப்பு நிற தக்காளி. சிவப்பு நிற தக்காளி, சிவப்பான தக்காளி. சிவப்பு நிற பாட்டில். சிவப்பு வண்ண பாட்டில். இந்த பாட்டிலுக்கு குடுவைன்னு சொல்லலாமா? சரி, இதுக்குள்ள என்ன ஊத்தி வச்சிருக்காங்க? தண்ணீர் குடுவை. தண்ணீர் ஊத்தி வச்சிருக்கிறதுனால இது தண்ணீர் குடுவை. சிவப்பான தண்ணீர் குடுவை. அப்புறம் வேற என்ன இருக்கு? சிவப்பு நிற பெட்டி. சிவப்பு நிற பெட்டி. கை தட்டுங்க கலகா. அருமை 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 அருமை. அடுத்தது யார் வர போறா? நிறைய வண்ணங்கள் பார்த்தோம் இல்லையா? ரொம்ப அழகா வண்ணங்கள் பத்தி சொன்னீங்க. இது இல்லாம வெள்ளை, ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு நிறைய வண்ணங்கள் இருக்கு. அந்த வண்ணங்கள்லயும் நம்ம பொருள்களை
பெயரெல்லாம் சேர்த்து அழகா அடைமொழி சேர்த்து நாம பேசி பழகலாம். சரி, அடைமொழினா வண்ணங்கள் மட்டும் சேர்த்து சொல்றதா? இன்னும் நிறைய இருக்கா? எப்படி எல்லாம் சொல்லுவோம்? அழகான, உயரமான, நீளமான, பெரிய, சிறிய, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோமா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம பேசும் பொழுது இதையும் சேர்த்து பேசுவோம். பெரிய யானை அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சின்ன சின்ன சிறிய இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நிறைய நீங்க சொல்லலாமா? இப்போ நான் நிறைய படங்கள், பொருட்கள் இது எல்லாம் காமிப்பேன். நீங்க அதுக்கு பொருத்தமான அடைமொழி எல்லாம் சொல்லி எனக்கு பேசி காமிக்கணும். யாரெல்லாம் அழகா சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? யானை, பெரிய யானை, பெரிய யானை, குண்டு யானை, நீளமான தும்பிக்கை, நீளமான தும்பிக்கை. வேற என்ன சொல்ல யானைக்கு? குட்டையான வாலு, குட்டையான வாலு. அருமை அருமை, சிறப்பா சொன்னீங்க. சரி, ஒட்டகச்சிவிங்கி, நீளமான வாலு, நீளமான கழுத்து, உயரமான ஒட்டகச்சிவிங்கி. எல்லாரும் அழகா சொல்றீங்க. சரி, இப்ப இதுல வச்சிருக்கிறத ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு சொல்லுவீங்களா? சொல்லலாமா? முதல்ல யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? மோனிஷா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? மோனிஷா வரீங்களா? வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. என்ன மோனிஷா அது? பூனை, பூனை. பூனை பத்தி சொல்லுங்க. குட்டி பூனை, குட்டி பூனை, அழகு பூனை, அழகு பூனை. நன்றி நன்றி, அருமை அருமை மோனிஷா, அழகா சொன்னீங்க. போலாம். அடுத்தது யாரு? பவிகா வாங்க. அடுத்தது நெல்சன் வரீங்களா? வாங்க. நெல்சன், உனக்கு என்னப்பா பிடிச்சது? என்ன நெல்சன் இது? தக்காளி. நெல்சன் எடுத்தது என்னது? தக்காளி. சொல்லுங்க, தக்காளி பத்தி சொல்லுங்க. சிகப்பு தக்காளி. சிறப்பு, அழகா சொல்லிட்டீங்க நெல்சன். நெல்சன், சரி போலாம். சிவப்பு தக்காளி. அடுத்தது யார் வர போறீங்க? அடுத்தது ஒமிஷா வரீங்களா? வாங்க. ஒமிஷாவுக்கு என்ன பிடிக்க போகுது? இலை எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க ஒமிஷா. பெரிய இலை, சிறிய இலை. இலையை பத்தி வேற என்ன ஒமிஷா சொல்லலாம்? பச்சை வண்ண இலை சொல்லலாம் இல்லையா? அழகா சொன்னீங்க ஒமிஷா, சிறப்பு, அருமை. அடுத்தது யாரு? ஜனனி வாங்க. ரோசினி வாங்க. ரோசினிக்கு யானை தான் பிடிச்சிருக்கான். சொல்லுங்க. பெரிய யானை, பெரிய யானை, குண்டு யானை, குண்டு யானை, நீளமான தும்பிக்கை. தும்பிக்கை எப்படி இருக்கு? சரியா சொல்றீங்க, கண்டுபிடிச்சு ரோசினி. தும்பிக்கை எப்படி இருக்குது? நீளமா இருக்குது. அழகா சொன்னீங்க, சிறப்பு. அப்பா, கனிஷ்காவுக்கு என்ன பிடிச்சிருக்கு பாருங்க. சொல்லுங்க. வழுவழுப்பான கல். வழுவழுப்பான கல். வழுவழுப்பா இருக்கா? தொட்டு பாத்தீங்களா? தொட்டு பார்த்துட்டு தான் சொல்றீங்களா? வழுவழுப்பான கல். நன்றி நன்றி கனிஷ்கா, ரொம்ப அழகா சொல்றீங்க. இனிமேல் எதை பார்த்தாலும் நீங்க அழகா அடைமொழி சேர்த்து பேச போறீங்க, அப்படித்தானே? சரி, அழகா பேசலாம். நன்றி. நெல்சன் தொடக்கத்திலிருந்தே கைகளை கூட அதிகம் அசைக்காம தான் பாடினாரு. ஆனா இறுதியில அழகா அடைமொழியோட சொன்னாரு. வகுப்புல இருக்கிற குழந்தைங்க, அதுவும் மெல்ல மலர்ற குழந்தைங்க மலர்வதை பார்க்கறதே பேரழகுதான் இல்லையா? அது மட்டும் இல்ல, நாம சொல்லாத பல அடைமொழிகளை குழந்தைகளே கண்டுபிடித்து சொன்னதையும் பார்த்திருப்பீங்க. இது போலவே
உங்க வகுப்பறையிலும் பல குழந்தைகள் அடைமொழியோட பேச காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது அவற்றையெல்லாம் காணொளியா எடுத்து நீங்க பதிவிட்டீங்கன்னா நாங்களும் பார்த்தும் கேட்டும் மகிழ்வோம் அல்லவா?